Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்ஸ்ல நாம பார்க்க போறது சுடிதாரோட பேக் பார்ட் நாம தைக்க போறோம். So first நான் யூ நெக் வச்சிருக்கேன். மெயின் கிளாத்தோட ரைட் சைடுல லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் அந்த யூ நெக் ஷேப்புக்கு. நெக்ஸ்ட் மெயின் கிளாத் வெட்டி எடுத்துறேன். வெட்டி எடுத்துட்டு நான் மெயின் கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் கட் போட்டு திருப்ப போறோம். இப்ப திருப்பிட்டு திரும்ப அதுல நம்ம லைனிங் மேல ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இது உங்களுக்கு ஷேப்பை பெர்ஃபெக்டா கொடுக்கும். இந்த மாதிரி போடுறது திரும்ப உள்பக்கமா லைனிங்கை திருப்பி வச்சு மேல 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் ஓரமாவும் அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கமாவும் தையல் போட்டுக்கலாம். இது நெக் உங்களுக்கு அழகா படியும். எந்த இடத்துலயுமே அந்த தூக்கமோ அந்த ஒரு பஃபினஸோ இல்லாம நல்லா படியும் உங்களுக்கு. அதுக்காக தான் அந்த நெக் போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஷோல்டரையும் ஆம்கோலையும் அட்டாச் பண்ணிக்க போறோம். லைனிங் கிளாத்தோட மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ண போறோம். அட்டாச் பண்ணிட்டு அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துருங்க. இந்த சுடிதார் தைக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குங்க. நான் என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இது ஈஸியா இருந்தா இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சைட்லயுமே நாம ஆம்கோலையும் மேல ஷோல்டரையுமே அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி நான் தைக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். நானு எனக்கு ஈஸியாவும் இருக்கு, எனக்கு கரெக்டாவும் இருக்குது. நெக்ஸ்ட் நாம செஸ்டையும் வேஸ்டையும் ஜாயின் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம். இப்படி நீங்க ஒன்னு பண்ணும்போது கீழே வர வரைக்கும் நமக்கு ஈவனா வரும். நமக்கு ஒரு பக்கம் முதல்ல பண்ணிட்டு இன்னொரு பக்கம் முதல்ல அந்த மாதிரி பண்ணாம இப்படி ஒன்னு நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஈவனா இருக்கும் ஸ்டிச்சிங்ஸ். அதனாலதான் நான் அந்த மாதிரி பண்றது. இப்ப என்ன பண்றேன், லைனிங் கிளாத்தை உள்பக்கமா நான் மடிச்சு வச்சு தைக்க போறேன். வெளியில தெரியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டுட்டு திரும்ப நான் கட் போட்டிருக்க அளவுக்கு அதே லைனிங் மேல நான் உள்பக்கமா தைக்க போறேன். இது மெயின் கிளாத்துக்கு உள்ளார போயிடும் இந்த ஸ்டிச், உங்களுக்கு வெளியில தெரியாது. இப்ப என்ன பண்ண போறேன், ஸ்லிட் மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ரெண்டையும் அட்டாச் பண்ண போறேன். அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வெட்டி எடுத்துருங்க. ஒரு பக்கம் அட்டாச் பண்ணியாச்சு, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒண்ணு போல வந்துருச்சு நமக்கு. இப்ப லைனிங் கிளாத் மெயின் கிளாத் தனித்தனி கிடையாது. எந்த ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாலுமே ரெண்டுத்துக்கும் சேர்ந்து தான் போகும். பர்ஃபெக்டா உட்காந்துரும் எல்லாமே, லைனிங்கும் மெயின் கிளாத்தும். இப்ப நான் ஸ்லிட்டுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க டெம்பிள் லேஸ் கொடுக்க போறேன். சோ அதனால இன்விசிபிளா கொடுக்க போறதுனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், மேல் பக்கமா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா சின்னதா நான் மடிச்சு தச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பிசுறுலாம் உள்ள போகணும் இல்லைங்களா, அதுக்காக நான் ஸ்லிட் அந்த பக்கம் ஆரம்பிச்சு இந்த பக்கம் வரைக்குமே பாட்டமும் கொடுத்துட்டு இன்னொரு பக்கமும் நான் லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு ரொம்ப கம்மியா நான் என்ன பண்றேன் மடிச்சு தச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க டெம்பிள் லேஸ இது மேல வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு டெம்பிள் லேஸ் அந்த நம்ம தச்சதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு டெம்பிள் லேஸ வச்சு நான் அந்த டெம்பிள் மட்டும் வெளியில தெரியற மாதிரி அந்த லேஸ அட்டாச் பண்ண போறேன். அந்த ஓப்பன்ல பிளஸ் பாட்டம் லைன்ல பிளஸ் இந்த ஓப்பன்ல எல்லாத்துக்குமே நான் அட்டாச் பண்ண போறேன். நான் லேஸ கட் பண்ணவே இல்லை பாருங்க. லேஸ கட் பண்ணாம அப்படியே தான் திருப்ப போறேன். நீங்க லேஸ கட் பண்ணாம அப்படியே திருப்பினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த ஷேப் நல்லாவே இருக்கும். நீங்க கட் பண்ணி வைக்கிறது ஈஸியா இருந்தா அந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. டர்னிங் பண்ண தெரியாது அப்படின்னாலும் அப்படியே கூட பண்ணிக்கோ, கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்ல. சோ இது ஸ்லிட் ஓப்பன்ல ஆரம்பிச்சு பாட்டம் லைன் இன்னொரு ஸ்லிட்ல முடிக்கிறேன் நானு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாம அந்த 1/4 இன்ச்சு கம்மியா மடிச்சிருக்கோம் இல்லீங்களா, அத அந்த டெம்பிள் லேஸ்ல அந்த டெம்பிளை மட்டும் விட்டுட்டு அது மேல இப்ப நாம அதுல தைக்க போறோம். இப்ப இந்த மாதிரி தைக்கிற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த டெம்பிள் மட்டும்தான், அந்த டெம்பிள் ஷேப் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில தெரியும். மத்த எல்லாமே உங்களுக்கு இன்விசிபிளா உள்ள போயிடுது. இந்த டெம்பிள் லேஸ் நான் மொத்தமா ஒரு பண்டலா வாங்கி வச்சுக்கிட்டேன். 3 கலர்ல வாங்கினேன், கோல்டு, சில்வர் பிளஸ் காப்பர்னு வாங்கினேன். எந்த கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுடிதார்ல வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ரெடிமேட் மெட்டீரியல்லே பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டெம்பிள் லேஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய டிசைன்ஸ் வருது. உங்களுக்கு எம்ப்ராய்டரி சுடிதார் மெட்டீரியல் எல்லாம் வருது. சோ அதை நான் வீட்லயே நான் செய்யறேன். நான் அதை இப்ப நீங்க திருப்பினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த டெம்பிள் மட்டும் தான் வெளியில தெரியும், மத்த எல்லாமே உள்ள போயிடும். இன்விசிபிளாவும் இருக்கும். உங்களுக்கு தச்ச எதுவுமே உங்களுக்கு வெளியில தெரிய வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் அது ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் தைக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா பினிஷிங் லுக் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு.
உண்மையிலே எந்த ஒரு டிசைனுமே இல்லாம டெம்பிள் லேஸ் மட்டும் கொடுக்கறது வந்து இப்போ ஒரு ஃபேஷனா இருக்குது இப்போ சுடிதார்ல. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த டெம்பிள் லேஸ் மட்டும் தான் தெரியும். நீங்க ஸ்டிச் பண்ணது வேற எதுவுமே தெரியாது. லேஸோடைய மீதி பார்ட்டும் கூட உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த டெம்பிள் லேஸ் மட்டும்தான், டெம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு வெளியில தெரியும். நான் தச்சுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. உண்மையிலே அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க இது மீட்டரா வாங்குறதுக்கு பதில் ஒரு இதா வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு பேண்டா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் வாங்கி வச்சிருக்கிறது இந்த கோல்டன் லேஸ், சில்வர் லேஸ் பிளஸ் காப்பர் லேஸ் தான் இப்போ நான் அதிகமா சுடிதாருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டிச்சஸ்மே போட்டாச்சு. இப்போ நான் இது முடிஞ்சதும் நான் இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே அமேசிங், சூப்பரா வந்திருக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாம பார்க்க அழகா இருக்குது. அந்த டெம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். செமையா இருக்கு லுக் பார்க்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக்குக்கும் பாட்டமுக்கும் டபுள் பைப்பிங் கொடுக்கலான்னு பார்த்தேன். எல்லோவும் ரெட்டுமே. ஸோ அந்த பைப்பிங் ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒன்னா அட்டாச் பண்ணிக்கிறேன். எனக்கு கழுத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டேன். பிளஸ் பாட்டமுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டையுமே நான் அட்டாச் பண்ணிருக்கேன் பாருங்க. பட் இதை வந்து நான் மெயின் கிளாத்ல ஃப்ரண்ட்ல வச்சு தைக்கும் போது என்னால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அப்போ மொபைல் சார்ஜ் இல்லாம போயிடுச்சு. ஸோ நான் தச்சுட்டேன் நான் அதை. ஸோ தச்சதுக்கு அப்புறமேலுக்கு அந்த லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், லைனிங் கிளாத்ல வச்சு நம்ம எந்த ஷேப் வச்சிருக்கோமோ அந்த ஷேப் வரைக்குமே நம்ம தச்சுக்கலாம். இதை நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கும் போது மொபைல்ல சார்ஜ் இல்லாம வீடியோவே ஆகல. பட் நான் தச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் நான் பாக்குறேன் வீடியோ ரெக்கார்ட் ஆகல அப்படின்றதையே. நெக்ஸ்ட் அதை மெயின் கிளாத்தோட வச்சு நம்ம அட்டாச் பண்றோம். இப்ப ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சுடிதார் நான் தைக்க போகும்போது அது எப்படி ப்ராப்பரா நம்ம வந்து அந்த பைப்பிங் வந்து வைக்கிறதோ, எந்த சைடு வைக்கணும், எது மேல வரணும், எது அடியில வரணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இந்த வீடியோவில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போயிடுச்சு. பட் அவுட்லுக் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. இது வரைக்கும் அடிச்சுட்டேன். திரும்ப மெயின் கிளாத் அடிக்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் வந்து சுடிதாருக்கு மேட்சிங்கா ஒரு பேண்ட் ஒன்று தைக்கிறேன். நான் எப்பவுமே ஒரு சுடிதார் தைச்சேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா கிளாத் மீறும். அந்த கிளாத்தை வேஸ்ட் பண்ணாம டிசைன் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்ல நான் அப்படியே ஹேர் பேண்ட் தச்சு வச்சிருவேன். சுடிதாருக்கு மட்டும் இல்ல, நான் சாரி பிளவுஸுக்குமே அதே மாதிரிதான் ஹேர் பேண்ட் வந்து அந்தந்த இதுக்கு மேட்சிங்கா நான் தச்சு வச்சிருவேன். நான் இதுக்குன்னு தனியா ஹேர் பேண்ட் தேடிட்டு இருக்க மாட்டேன். மடிச்சு வைக்கும் போதும் அந்த சுடிதார் கூடவே இந்த ஹேர் பேண்ட் என்ன பண்ணிட்டா மடிச்சு வச்சிருவேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் உள்பக்கமா திருப்பி தச்சாச்சு. திரும்ப திருப்பிட்டு திரும்ப அது உள்ள. இது ரொம்ப ஈஸிங்க ஹேர் பேண்ட் தைக்கிறது. பட் யாரும் டைம் எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க ஹேர் பேண்ட் தைக்கிறது. சொல்றாங்க எல்லாருமே பார்க்க ஈஸியா தான் இருக்கு, தைக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட பேசுறவங்க. பட் ஆனா அவங்க தச்சு ட்ரை பண்ணல. ஒரு தடவை ட்ரை பண்ணாதானே வரும். நான் தான் சொல்லுவேன் ட்ரை பண்ணுங்க வரும் அப்படின்னா. ஸோ ஹேர் பேண்ட் நம்ம தச்சாச்சு. ஸோ இப்ப சுடிதாரோட ஃபைனல் லுக் பாருங்க. இந்த ஸ்லீவ்ஸ் டிசைன் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் தரேன் பாருங்க. இந்த ஸ்லீவ்ஸ் டிசைன் எப்படி தைக்கிறது அப்படின்னு. ஆக்சுவலி இந்த சுடிதாருக்கு வந்த ஷால் வேற. நான் கடைக்கு போயிருந்தப்ப இந்த ஷால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோ கலர்ல ரெட் கலர் வச்சு டெம்பிள் லேஸ் வச்சது. ஸோ என்கிட்ட அந்த சுடிதார் மெட்டீரியல் இருந்ததுனால அந்த ஷாலுக்கு நான் வந்து சுடிதாரை மேட்ச் பண்ணி இப்போ வந்து டிசைன் கொடுத்து தச்சிருக்கேன். இந்த சுடிதாருக்கு வந்த பேண்ட்டும் வேற, ஷாலுமே வேற. பட் இந்த சுடிதாரையே நான் கம்ப்ளீட்டா வேற மாத்திட்டேன். என்னோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.